அன்புள்ள மிதுன ராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி என்பர்களுக்கு ராசியில் சூரியன், 2இல் குரு புதன் வக்கரமடைந்திருக்கிறார், 3இல் கேது சுக்கிரன், 9இல் ராகு, 10இல் சனி, விரை ராசியில் செவ்வாய் இருக்கிறார். தங்களுக்கு 2இல் குரு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் 3இல் சுக்கிரன் கேது இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. பண வரவுகள் அதிகமாக உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அனைத்தும் குறையும். வேலையாட்களின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய தேவையை எளிதில் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது என்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறர் விஷயத்தில் தலையிடுதல் கூடாது. வீண் பழி சொற்கள் வரலாம். பேச்சில் பொறுமை தேவை. உடல் ரீதியாக இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 3இல் 5க்குரிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனே ஆட்சி பெற்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும். பழைய கடன்களை அடைக்கலாம். வசதியான வீடு மாற முயற்சி செய்பவர்களுக்கு தற்போது நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குரு சாதகமாக இருப்பதால் சுபகாரியங்கள் நடைபெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ சிகிச்சை பலிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். அலைச்சல், காரிய தடைகள், உடல் தோர்வு ஏற்படும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு உபாதைகள் தலை தூக்கலாம். அவசரத்தாலும் கவனக்குறைவாலும் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உங்களுடைய கண்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசியிலேயே சூரியன் இருப்பதால் கண் உபாதைகள் வரலாம். இரத்த சம்பந்தமான உறவுகளால் பிரச்சனைகள் வரலாம். அலுவலகங்களில் வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.